கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக சென்னையில் மேலும் 2 ரயில் பாதைகள் அமைக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக தெற்கு ரயில்வேயின் சார்பில் பல்வேறு ரயில்வே பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில தற்பொழுது சென்னை சென்ட்ரலுடைய அந்த நெரிசலை குறைப்பதற்காக புதிய பெரம்பூர் ரயில் முனையத்துடன் இணைக்கக்கூடிய வகையில பெரம்பூர் முதல் அம்பத்தூர் வரை 6.4 கிலோமீட்டருக்கு தற்போது 5 மற்றும் 6வது ரயில் பாதை அமைக்க சுமார் 182 கோடி ரூபாய் தெற்கு ரயில்வே ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெற்கு ரயில்வே தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இதற்கான பணிகள் அப்படிங்கிறது 2028க்குள் நிறைவு செய்யப்படும். அதற்கு பிறகு பயணிகளுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தெற்கு ரயில்வேயின் சார்பில் தொடர்ச்சியாக தற்போது கிளாம்பாக்கம் வரைக்கும் ரயில் பாதையை தற்போது இந்த புதிய பாதைகள் அமைக்கக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை செல்லக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில சென்னையினுடைய மக்களுடைய தேவையை கருத்தில் கொண்டு தற்போது பெரம்பூர் மற்றும் அம்பத்தூர் இடையே சுமார் 2 ரயில் பாதைகள் கூடுதலாக வர இருக்கிறது. இதே போல வில்லிவாக்கம் அல்லது பெரம்பூர் பகுதியில ரயில் முனையமானது விரிவுபடுத்தப்படக்கூடிய இருக்க நிலையில இது போன்ற பாதை என்பது வருங்காலத்தில் ரயில் பணிகளுக்கு கூட்ட நெரிசல் இல்லாமல் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று தெற்கு ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.